இந்த T20 வேர்ல்டு கப்பின் முதலாவது சூப்பர் 8 ஆட்டத்தை நம்ம இந்திய அணி இப்போ ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டத்தின் வெற்றியின் மூலிமா நம்ம இந்திய அணி ஏறக்குறைய செமிஃபைனல்ஸில் ஒரு காலை வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தான் அணி அவங்க அடைஞ்சிருக்க இந்த மோசமான தோல்வியால் ஏறக்குறைய செமிஃபைனல் வாய்ப்பையும் அவங்க இழந்து கதறி அழக்கூடிய நிலைமை தான் இந்த மேட்சின் தோல்வியின் மூலிமா இப்போ ஆப்கானிஸ்தான் அணி அவங்களுக்கு நடந்திருக்கு. அதாவது இந்த மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்சிருந்த ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு ரோஹித் சர்மா கோலி 2 பேருமே இறங்கினாங்க. ரோஹித் சர்மா 8 ரன்னுக்கே அவுட் ஆகிட்டாரு. ஆனால் விராட் கோலி இந்த மேட்ச்சில் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு 4 ஓவர் விளையாண்டு 24 ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆனார். ஆனால் அப்புறமா வந்த ரிஷப் பண்ட் அதிரடியாக விளையாண்டு 20 ரன்கள் எடுத்தார். 11 பால் தான் விளையாண்டார். அவருக்கு பக்கபலமாக சூரியகுமார் 28 பந்துகள் விளையாண்டு 53 ரன் எடுத்தார். இவங்க 2 பேருடைய மிடில் ஓவர் பேட்டிங் தான் நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் கொஞ்சம் கணிசமாக உயரத்துக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா வந்த சிவம் துபே ஒரு சிக்ஸர் அடித்தார். தொடர்ந்து சிக்ஸர் பறக்க விட போகிறாரு அப்படின்னு பார்த்தா அவரும் 10 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். ஆனால் ஹர்திக் பாண்டியா 32 ரன்கள் கடைசி நேரத்தில் டெப்த் ஓவர்களில் அடித்து நம்ம இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தி விட்டார். ஆனால் ரவீந்திர ஜடேஜா 7 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். அக்ஷர் பட்டேல் 12 ரன் எடுத்தார். இதன் காரணமாக 20 ஓவர் விளையாண்ட நம்ம இந்திய அணி 181 அப்படிங்கிற ஒரு டீசெண்டான ஸ்கோரை எடுத்தாங்க. இப்படி இருக்க இந்த ரன்னை சேசிங் பண்ணுறதுக்காக வந்த ஆப்கானிஸ்தான் அணி குர்பாஸ் இதுக்கு முன்னாடி அதிரடியாக விளையாண்டிருக்காரு. அவருடைய விக்கெட் ரொம்ப முக்கியமான விக்கெட்டாக இருந்தது. அதே போல் ஜஸ்பிரீத் பும்ரா அவர் வீசின 2வது பந்திலேயே குர்பாஸ் அவருடைய விக்கெட்டை எடுத்து ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஆப்கானிஸ்தான் அணிக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வந்த ஆப்கான் பேட்ஸ்மேன்கள் இப்ராஹிம் 8, குல்படின் 17, அஸ்மதுல்லா 26, நபி 14 இப்படி அடுத்தடுத்துன்னு ஆப்கானிஸ்தான் அணியின் பேட்ஸ்மேன்கள் யாருமே பார்ட்னர்ஷிப்பை போட விடாமல் நம்ம இந்திய அணியின் போலர்கள் அற்புதமாக பந்து வீசினாங்க. முக்கியமாக ஜஸ்பிரீத் பும்ரா அவர் வீசின 4 ஓவரில் 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான விக்கெட்டை வீழ்த்திருந்தார். அதே போல் குல்தீப் அவரும் 2 விக்கெட்டுகள் வீழ்த்திருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான் அணிக்கு ரன் ரேட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கிட்டுன்னு பயங்கரமாக உயர்ந்து லாஸ்ட்டாக இந்த மேட்ச்சில் நம்ம இந்திய அணி வெற்றி பெற்று இப்போ செமிஃபைனல்ஸ்க்கு உள்ள ஏறக்குறைய ஒரு காலை நம்ம இந்தியா எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்தியா இருக்கிற இந்த குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா முதலாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். அது மட்டும் இல்லாமல் நல்ல ரன் ரேட்லையும் இருக்காங்க. அதே போல் இந்த தோல்வியின் மூலிமா ஆப்கானிஸ்தான் அணி அவங்க நெட் ரன் ரேட்டில் பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. ஸோ டஃப்பான ஆஸ்திரேலியா அணி இருக்குது. நம்ம இந்திய அணியின் தோல்வியால் ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்த வேண்டிய கட்டாயமும் இப்போ ஆப்கானிஸ்தான் அணிக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால் ஏறக்குறைய ஆப்கானிஸ்தான் அணி இந்த T20 வேர்ல்டு கப்பை விட்டு இந்த தோல்வியின் மூலிமா வெளியேற வேண்டிய நிலைமை தான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதனாலேயே கேப்டன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டக்அவுட்டில் உட்காந்துக்கிட்டு ஆப்கானிஸ்தான் கேப்டன் அவர் அழ வேண்டிய நிலைமை தான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் அணிக்கு ஏற்பட்டிருந்தது. ஸோ நம்ம இந்திய அணியின் இந்த அபாரமான வெற்றி செமிஃபைனல்ஸ் வாய்ப்பை இப்போ ஏறக்குறைய உறுதி பண்ணியிருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.